தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1988. மனு. சிறப்பு சுருக்கங்கள். ராமநாதபுரம் மாவட்டம். கிராம மக்கள். ஆண்டு காலமாக. பேருந்து வசதிகள். இது பற்றி. மாவட்ட ஆட்சியருக்கும் எந்தவித இதுவரை எடுக்கப்படவில்லை. மேதகு ஆளுநர் அவர்கள் கொண்டு வந்து இணைப்புச்சாலை செய்து கொடுக்குமாறு மனு 1 வரைக. வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். பட்டேல் கம்பெனிக்கு எழுதும் கடிதம் வரைக. சுற்றறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். சுற்றறிக்கை தயாரிக்க. தற்கொலை முயற்சி. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். தெருவிளக்கு. பல முறை. இதுவரையிலும். உரிய நடவடிக்கை. பத்திரிகை ஆசிரியருக்கு அது குறித்து கடிதம் வரைக. பத்திரிகை குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். இவ்வாண்டு தமிழ்நாடு ஆளுநர் அணிவகுப்பு மாநில அரசின் பல்வேறு துறைகளை 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். அரசின் வரி. சங்க தலைவர் அவர்களே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விற்பனை வரியை தமிழக மக்களுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இருக்கக்கூடிய விற்பனை வரி ஏழை எளிய அரசு துறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வரக்கூடிய 70% பெறக்கூடிய பலமுனை வரி, ஒருமுனை வரி, விற்பனை வரி படிப்படியாக பலமுறை வரியை பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக அரசின் பெரும் பகுதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எந்த வரி அளிக்க வேண்டும் என்று அளிக்க வேண்டிய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா கொண்டிருக்கின்றன பொறுத்த வரையில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முனை வரியாக 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. ராமநாதபுரம் மாவட்டம். ராமதேவன்பட்டி கிராம மக்கள் பல ஆண்டு காலமாக தங்கள் கிராமத்திற்கு தகுந்த இணைப்பு சாலை பேருந்து வசதிகள் இல்லாமல் அல்லல் பட்டு வருகிறார்கள். இது பற்றி கடந்த 2 ஆண்டு காலமாக மாவட்ட ஆட்சியருக்கும் அரசுக்கும் பல மனுக்களின் மூலம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இது பற்றி மேதகு ஆளுநர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து இணைப்புச்சாலை, பேருந்து போன்ற வசதிகளை செய்து கொடுக்குமாறு கோரும் மனு 1 வரைக. 2. கடையம் காந்திநதி பண்டக சாலை, சென்னை கிடங்கு தெருவில் உள்ள பட்டேல் கம்பெனிக்கு எழுதும் கடிதம் வரைக. சமீபத்தில் அனுப்பி வைத்த பார்சலில் ஏற்கனவே ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்த
ஹமாம் சோப்புக்கு பதிலாக லக்ஸ் சோப்பு அனுப்பப்பட்டிருப்பதால் அந்த பார்சலை திருப்பி அனுப்புவதாகவும் ஹமாம் சோப்பு பார்சல் உடனடியாக அனுப்பி வைக்கும்படியும் அதில் குறிப்பிடுக. 3. சென்னை மருத்துவ கல்வி இயக்குனரிடமிருந்து அனைத்து மருத்துவ கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை தயாரிக்க. புதிதாக சேரும் மாணவர்களை பழைய மாணவர்கள் விளையாட்டாக அளவிற்கு அதிகமாக துன்புறுத்துவதால் புதிய மாணவர்கள் கல்லூரிகளுக்கு வரவே அச்சப்படுவதாலும் சிலர் தற்கொலை முயற்சி அளவிற்கு சென்று விடுவதாலும் அம்மாதிரி நிகழாவண்ணும் பழைய மாணவர்களை எச்சரிக்கவும். அசம்பாவிதம் ஏதேனும் நிகழ்ந்தால் அதற்கு பொறுப்பான மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுமென அதில் குறிப்பிடுக. 4. மதுரையை ஒட்டி மாநகராட்சி எல்லைக்கு புதிதாக உருவாகி உள்ள நேரு நகரில் 1000 வீடுகளுக்கு மேல் கடந்த 2 வருடங்களில் உருவாகியுள்ள போதிலும் அந்நகருக்கு சரியான தெருவிளக்கு, வடிகால் போன்ற வசதிகள் மாநகராட்சி செய்து தர தவறிவிட்டது. அந்த மக்கள் சார்பாக பலமுறை கடிதங்கள் எழுதப்பட்டும் இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையையும் மாநகராட்சி எடுக்கவில்லை. இனிமேலாவது மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்குமா என வினவி நீங்கள் உங்களை அந்த நகரில் வசிக்கும் ஒருவராக கருதிக் கொண்டு பத்திரிகை ஆசிரியருக்கு அது குறித்து கடிதம் வரைக. 5. இவ்வாண்டு குடியரசு தினத்தன்று சென்னை காமராசர் சாலையில் காலை 7 மணிக்கு தமிழ்நாடு ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முப்படையினரின் அணிவகுப்பு, சீருடை தரித்த மாணவர்களின் அணிவகுப்பு, பல மாநிலங்களின் நடனங்களை மாணவர்கள் ஆடிக்கொண்டு வந்த சிறப்பு, பின்னர் முப்படைகள் மற்றும் மாநில அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் சிறப்பான அணிவகுப்பு ஆகியவற்றை நீங்கள் நேரில் சென்று கண்டு களித்தவாறு விவரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின்னர் 1/3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. அரசின் வரி விதிப்பு கொள்கை பற்றிய கருத்தரங்கில் வியாபாரிகள் சங்கத் தலைவர் குறிப்பிட்டதாவது: தலைவர் அவர்களே, இக்கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிற்றுண்டி சாலைகளுக்கு விதித்திருந்த விற்பனை வரியை ரத்து செய்கிறேன் என்ற ஒரு நல்ல செய்தியை தமிழக மக்களுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கூறியதை நான் வரவேற்கிறேன். இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய விற்பனை வரி ஏழை எளிய மக்களை எப்படியெல்லாம் பாதிக்கின்றது என்பதை பற்றி மக்கள் பரவலாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். வணிகர்கள் அரசு துறைகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக அமைந்திருக்கிறார்கள். அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தில் சுமார் 70% வணிகர்கள் மூலமாக, தொழிலதிபர்கள் மூலமாக பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை பல்வேறு அறிக்கைகள் வாயிலாக நாம் அறிகிறோம். இன்றைக்கு பல முனை வரி, ஒரு முனை வரி என்று பொருள்களுக்கு விற்பனை வரி வசூல் செய்கிறார்கள். வரி விதிப்பிலே படிப்படியாக பல முனை வரியை மாற்றி ஒரு முனை வரி விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே சில சங்கடங்கள் இருக்கின்றன என்பதை அரசு அறிந்து பிரச்சனைகளுக்கு இடமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக அரசின் வருமானத்தில் பெரும் பகுதியை ஈட்டி தருகின்ற வணிகர் சமுதாயத்தினர் அடங்கிய ஆலோசனை குழு அமைத்து அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வியாபாரிகளுக்கு உறுதுணையாக சிறு வியாபாரிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆற்றிலே தண்ணீர் போனால் மிதப்பது தோணிதானே என்பது போல எந்த வரி போட்டாலும் அதை சிறிய வியாபாரிகள் தலையில்தான் வைக்கிறார்கள். எந்த வியாபாரியும் வரி சுமையை மக்கள் தலையில்தான் சுமத்துவார்கள். அதனால் எப்படி பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் மக்கள்தான் வரி சுமையை தாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே வியாபாரிகளுக்கு பல்வேறு வகைகளில் வரி சலுகைகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நான் வியாபாரிகளுக்கு வேண்டிய சலுகைகளை பற்றி மட்டும் சொல்லவில்லை. விவசாயிகளுக்கும் அச்சலுகைகளை அளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் விவசாய பொருள்கள் தான் அதிகமாக நடமாடிக் கொண்டிருக்கின்றன. தொழில் ரீதியில் ஈட்டும் பொருள்களுக்கு வரி விதிப்பை பொறுத்தவரையில் அதனை பெரிய முதலாளிகள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அதனை அவர்கள் ஈடுகட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் விவசாயத்தில் ஈட்டுகின்ற பொருள்களை பொறுத்தவரையில் அப்படியில்லை. அத்தனை விவசாய பொருள்களுக்கும் தேவையான அளவுக்கு வரி போட்டுவிட்டோம். இப்போதும் அவர்களுக்கு வரி சலுகை காட்டாவிட்டால் விவசாயிகள் விவசாயம் செய்வதை மறக்க முயற்சிப்பார்கள். அதனால் அனைத்து தரப்பினர்களுக்கும் பெருத்த கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் என்பதை மிக பணிவுடன் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது விவசாயிகளை மட்டும் பாதிக்கும் பிரச்சனை அல்ல. எனவே அதனை ஒரு முனை வரியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.